உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. ஏன்னா நம்மளுக்கு அநேக பணம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் நம்ம மனசில் ஒரு சமாதானம் இருக்காது. எங்கெங்கேயோ போவோம், எங்கெங்கேயோ ஒரு சினிமாவுக்கு போவோம், கொஞ்ச நேரம் பார்ப்போம், ஆனால் சமாதானம் இருக்காது. நிறைய ஃப்ரெண்டு கிட்ட போவோம், கொஞ்ச நேரம் உட்காருவோம், ஆனால் சமாதானம் இருக்காது. ஆனால் இயேசு கிறிஸ்து கிட்ட நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமான ஒரு சமாதானத்தை தரேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த சமாதானம் இந்த உலகத்தில் யாருமே உங்களுக்கு கொடுக்க முடியாது இந்த சமாதானம். ஏன்னா அநேகர் சமாதானம் இல்லாதனால தான் தற்கொலை முயற்சிக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஈடுபடுறாங்க. ஏன்னா அநேக பிரச்சனைகள் பாரங்கள் இருக்கிறதுனால தான் அவங்களால தாங்க முடியல. அந்த தாங்க முடியாத ஒரு வேதனையினால தான் என்ன பண்ணுறாங்கன்னா அநேகர் தற்கொலை முயற்சி, இல்லைன்னா நம்ம ஏன் வாழணும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு என்ன பண்ணிடுறாங்கன்னா மோசமான ஒரு கண்டிஷனுக்கு போயிடுறாங்க. சில நேரத்தில் அவங்க பைத்தியமாகவும் ஆயிடுறாங்க. நிறைய பிரச்சனைகளை யோசிச்சு அப்படியே அவங்க புத்தி மயங்கி அப்படியே ரோட்ல நிறைய பேர் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து கிட்ட நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிச்சயமான ஒரு சமாதானம் உண்டு. இந்த சமாதானம் என்னன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை தாங்கக்கூடிய பலன் தான் இந்த சமாதானம். அந்த பிரச்சனையை கடந்து போக பண்ணும். அதனால நீங்க நிச்சயமா இயேசு ஒரு தடவை விசுவாசிங்க, நம்புங்க. உங்களை மதம் மாற்றுவதற்கோ இல்லை மற்ற காரியங்களுக்காகவோ நாங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கல. உங்களுக்கு நிறைய சூழ்நிலைகள் இருக்கு, குடும்பத்துல நிறைய பிரச்சனைகளுக்கு எல்லா விதமான கஷ்டங்களும் இருக்கு. அந்த எல்லா விதமான கஷ்டங்கள் பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்வு வேணும்னா ஒரு தடவை மனசார இயேசுவேன்னு நம்பி பாருங்க. எனக்கு அந்த சமாதானத்தை கொடுங்க. இந்த காலை நேரத்துல யாரெல்லாம் சமாதானம் இல்லாம ஃபுல்லா எங்க போறது, ஏது பண்றது, என்ன கஷ்டம், இந்த கஷ்டத்துக்கு என்ன தீர்வு அப்படின்னு யாரெல்லாம் இந்த காலை நேரத்துல உங்க மனதுல யோசிச்சு எதனா யோசனை பண்ணின்னு இருக்கீங்கன்னா நாங்க சொல்ற மாரி இயேசு கிறிஸ்து ஒரு தடவை நம்புங்க. நம்பி இயேசுவே எனக்கு சமாதானம் தாங்க அப்படின்னு உங்க முழு இருதயத்தோட உங்க முழு மனசோட ஒரு தடவை அவரை கூப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு அந்த சமாதானம் கிடைக்கும். அப்புறம் நீங்கவே இவர் மெய்யான தேவன் தான், இவர் இன்னும் உயிரோட இருக்கிறாரு, நாங்க நம்புறோம். நீங்களே என்ன பண்ணுவீங்கன்னா நீங்களே சாட்சி சொல்லுவேன். நீங்களே 2 பேர்கிட்ட சொல்லுவீங்க, நீங்களே இயேசுவை நம்புங்க, உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும், எனக்கு சமாதானம் இருக்கு அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. இந்த காலை நேரத்துல நீங்க செஞ்சு பாருங்க, ஒரு தடவை நீங்க நம்பி பாருங்க. ஏன்னா